அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிகோஸ் வெயினில் இருந்து விடுபடுங்கள். இந்தியாவின் நம்பர் 1 வெரிகோஸ் வெயின் மருத்துவமனை ஏவிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆலோசனை பெறுங்கள். சென்னையில் வார இறுதி நாட்களில் மீண்டும் பைக் ரேஸ் அட்டகாசத்தை ஆரம்பித்துள்ள கும்பல் ஒன்று போக்குவரத்து போலீசாருக்கு போக்கு காட்டி வருகிறது. கார்கள், வேன்கள், ஆட்டோக்களுக்கு இடையே புகுந்து வளைந்து நெளிந்து பெரும் சப்தத்துடன் ரேஸ் பைக்குகள் பறக்கும் காட்சிகள்தான் இவை. சென்னையில் பகல் இரவு பாராமல் சாலையின் ஓரங்களில் நின்று கொண்டு வாகன ஓட்டிகள் விதிமுறைகளை மீறினால் அவர்களுக்கு அபராதம் விதித்து வரும் போக்குவரத்து போலீசாருக்கு கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டி வருகிறது பைக் ரேஸ் கும்பல் ஒன்று. மக்களை அச்சுறுத்தும் வகையில் பைக் ரேஸ் ஓட்டுவது மட்டுமல்லாமல் அதனை இன்ஸ்டாகிராம் வலைப்பக்கத்தில் நேரலையாக ஒளிபரப்பு செய்கின்றனர். சனிக்கிழமை இரவு என்றாலே வீக்கெண்ட் பார்ட்டி போல பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலையில் வீலிங் செய்து அச்சுறுத்துகிறது இந்த கும்பல். சென்னையில் இரவு நேரங்களில் விபத்துக்களை தவிர்க்கவும் வாகனங்களை வேகமாக இயக்குவதை தடுப்பதற்காகவும் பெரும்பாலான மேம்பாலங்கள் மூடி வைக்கப்படும். அப்படி மூடி வைக்கப்பட்ட மேம்பாலங்களில்தான் பைக் ரேஸ் நடத்துகின்றனர் என்று கூறப்படுகிறது. இன்ஸ்டாகிராம் வலைப்பக்கத்தில் நேரலை ஒளிபரப்பை தொடங்கி போட்டி தொடங்கும் நேரம், போட்டியில் பங்கேற்கும் வாகனத்தின் வகை உள்ளிட்டவற்றை அந்த நபர் தெரிவிப்பார். மேலும் பைக் ஓட்டப்போவது யார், பந்தய தொகை எவ்வளவு என்பதையும் அறிவித்து பந்தயத்தை தொடங்குகின்றனர். சனிக்கிழமை இரவு அடையார் மலர் மருத்துவமனையில் இருந்து கலங்கரை விளக்கம் வரை பந்தயம் நடைபெற்றுள்ளது. பந்தயம் நடைபெறும் போது சாலையில் போக்குவரத்து காவலர் ஒருவர் நிற்கும் காட்சியும் பதிவாகியுள்ளது. அதிவேகமாக செல்லும் பைக்குகளை தடுக்க முடியாமல் அவரும் தடுமாறி இருக்கிறார். அந்த பந்தயத்தில் வெற்றி பெற்ற கும்பல் மற்றொரு பந்தயத்தை உடனடியாக அறிவித்து கோயம்பேடு மேம்பாலத்திலிருந்து ஆலந்தூர் மெட்ரோ வரை பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் நள்ளிரவு 2 மணிக்கு பைக் ரேஸில் ஈடுபட்டுள்ளனர். கோயம்பேட்டில் இருந்து ஆலந்தூர் வரை உள்ள 10 கிலோமீட்டர் தூரத்தை 130 கிலோமீட்டர் வேகத்தில் கடந்துள்ளனர். இப்படி ரேஸில் ஈடுபட்டு விபத்துக்களை விலைக்கு வாங்கும் இளைஞர்களால் சாலையில் சிவனே என்று சீரான வேகத்தில் செல்வோரும் ஆபத்தில் சிக்கும் நிலை ஏற்படுகிறது. வாரா வாரம் எந்தவித பயமும் இன்றி ரேஸ் நடத்தும் இந்த கும்பல் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வாகன ஓட்டிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சசிதரனுடன் செய்தியாளர் பாண்டியராஜன். அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிகோஸ் வெயினில் இருந்து விடுபடுங்கள். இந்தியாவின் நம்பர் 1 வெரிகோஸ் வெயின் மருத்துவமனை ஏவிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆலோசனை பெறுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.